வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 74 சனிக்கிழமை டிசம்பர் 28, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 70 வயது அன்பு குழந்தை தங்கவேலு ஐயா அவர்களுக்கு தமது கிராமத்தில் பீமரத சாந்தி. ஒரு நபருடைய 70வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்துக்கிட்ட வாய்ப்பு கிடச்சிது. அப்போது ஒரு பெரியவர் பேசினார். என்ன பேசினார் சொன்னால், பல பேர் 70 ஆண்டுகளை கழிக்கிறாங்க, சில பேர் மட்டும் 70 ஆண்டில் வாழறாங்க அப்படி சொன்னார். அப்படி 70 ஆண்டுகளை வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தங்கவேலு ஐயா அவங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமை பெற்றது என்றால் அது 3 அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். தமது தொழில் மேன்மையால் பொருளாதாரத்தில் அவர் விரும்பும் அளவில் உச்சநிலை, அழகான இணக்கம் நிறைந்த குடும்பத்தில் அன்பு பாசம், அதனால் எப்போதும் மகிழ்ச்சி. இவை இரண்டும் நிறைந்திருந்தாலும் சமூகத்தை நேசித்து அன்புடன் அதன் துன்பத்தை போக்குவதும், அச்சமூகமும் நலமுடன் வாழவும் முன்னேற்றமடையவும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்வதுமே வாழ்க்கையை முழுமையாக்குகிறது. சமூகத்தின் மீதான அந்த அன்பை செலுத்தும் போது ஐயா திரு தங்கவேலு அவர்கள் குழந்தையாக மாறியிருப்பதை காணலாம். அப்படிப்பட்ட அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய தங்கவேலு ஐயா அவர்களுக்கு அவரது பண்புடன் கூடிய அன்பு வாரிசுகள் கலாம் ஆண்டு 5 டிசம்பர் 28 இன்று ஈரோடு மாவட்டம் கூகலூர் தமது கிராமத்து செம்மை இல்லத்தில் பீமரத சாந்தி வைபவத்தை நடத்தினர். அதில் உற்றார் உறவினர் மட்டுமின்றி செல்வமும் செல்வாக்கும் பெற்ற மனிதர்கள் முதற்கொண்டு நடுத்தர ஏழை எளிய மக்கள் வரை திரளாக கூடி மனதார வாழ்த்தியதை கண்கூடாக காண முடிந்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு தெரிவித்தார். இவ்விழாவில் நல்லூர் வட்டத்தின் பேராசிரியர் பழனித்துறை ஐயா, திரு கௌதம், திருமதி ஹேமலதா மற்றும் திருமதி வசந்தி பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். கொற்றவன் கோரிக்கை நதிநீர் இணைப்பு நிறைவேறுகிறது. டிசம்பர் 25, 2014 ஆண்டு கொற்றவன் என்ற ராஜேந்திரன் நதிநீர் இணைப்பு வேண்டி குமரி முதல் புதுதில்லி கோட்டை வரை சுமார் 4500 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம் செய்தார். நிறைவாக தில்லியில் அன்றைய குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களை சந்தித்து நதிநீர் இணைப்பு கோரிக்கையை வைத்தார். நடைபயண அனுபவத்தை கேட்டறிந்த மேதகு கலாம் அவர்கள் அது பற்றி ஒரு பயண கட்டுரை எழுதச் சொல்லி பணித்தார். அந்த அன்பு கட்டளையை ஏற்ற திரு ராஜேந்திரன் அப்போது புத்தகம் எழுத தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற மாதம் முடித்தார். அதை புத்தகமாக்கி 2024 டிசம்பர் 24 மாலை நல்லூர் வட்ட அலுவலகத்தில் மிக எளிமையான முறையில் நிலம் நீர் நினைவு என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மறுநாள் டிசம்பர் 25 தொலைக்காட்சி செய்தி என்னவெனில், 44,600 கோடி ரூபாய் திட்டத்தில் நதிநீர் இணைப்புக்காக பிரதமர் டிசம்பர் 27 அடிக்கல் நாட்டினார் என்பது. 15 ஆண்டுகளுக்கு முன் நதிநீர் இணைப்பு பற்றி அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த நிலையில் திரு ராஜேந்திரன் அவர்கள் 165 நாட்கள் 4500 கிலோமீட்டர் நடந்து வலியுறுத்திய அந்த நதிநீர் இணைப்பு திட்டம் இன்று புத்தகம் வெளியிட்ட அடுத்த நாளே நிறைவேறிய செய்தி கோஇன்சிடென்ஸாக மட்டுமே சமுதாயத்தால் பார்க்க முடியும். ஆனால் இந்த நடைப்பயணத்தை அன்று ஒரு அரசியல் தலைவர் செய்திருந்தால் இன்று. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. மக்களை ஒருங்கிணைக்க அறிவார்ந்த சமூகம் உருவாக செல்லம்பட்டில் அறிவின் அருவி. குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமம் ஒரு லட்சிய கிராமமாக உருவாகி கொண்டிருக்கிறது. காலம் காலமாக ஜாதி கட்சி என்று பிரிந்து வாழும் மக்களிடையே சமூக உணர்வோடு ஒருங்கிணைந்து வாழும் சூழலை நல்லூர் வட்டம் அங்கு உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதற்கான முயற்சிகளில் ஒன்றுதான் அறிவின் அருவி. டிசம்பர் 25 அன்று எனது லட்சியம் என்ற தலைப்பில் மாணவர்கள் பேசும்போது, என்னுடைய லட்சியம் பார்த்தீங்கன்னா டீச்சரிங் ஆகுது. ஸோ
நான் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் ஆகிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் நான் முதல் காரணம் சிகே சார் தான். அவர் வந்து நிறைய வாட்டி சொல்லிருக்கிறாரு, நான் என் கூட படித்த பையன் இப்போ இஸ்ரோவில் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் பொழுதும் எனக்கு அந்த ஆழ் மனசில் ஒரு டீச்சரால் இவ்வளோ செய்ய முடியுமா, எல்லாத்துக்கும் கற்றும் தர முடியுமா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி நான் முடிவெடுத்தேன், நம்ம பெரியவங்களால கண்டிப்பாக டீச்சராகி எல்லாருக்குமே நல்ல கல்வியை சொல்லித்தரணும், நல்ல மேன்மையே சொல்லித்தரணுன்றதுக்காக. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 10th பப்ளிக்கில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதாவது 500க்கு ஒரு மேக்ஸிமம் 490 அபோவில் தான் எடுக்கணுன்ற ஒரு ஏம் வச்சுருக்கேன். வாழ்க்கை என்றால் அது லட்சியத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற விதை செல்லம்பட்டில் விதைக்கப்பட்டு விட்டதை காண முடிந்தது. அந்த செல்லம்பட்டு அரசு பள்ளியில் கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர் இன்று கல்லூரி மாணவராக மக்களிடையே திறமைகளை கண்டறிந்து ஊக்குவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.